பொன்னி வந்து சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே சக்தி வந்து என்ன பண்ணுறாரு, பக்கத்துலேயே உட்காந்து பொன்னியை வந்து ரொம்ப டென்ஷன் ஆக்குறாரு. பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்றாரு. உடனே வந்து நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்குறேன். ஏன் நான் வரக்கூடாதா? எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி நானும் சாப்பிட்றேன். இதில் என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. பொன்னி வந்து நீங்கள் இங்கேயே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெஞ்சுக்கு போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்கேயும் வந்துடுறாரு. என்ன பொன்னி பொரியல் கம்மியாக போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்க பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. உடனே வந்து சாப்பாடு சூப்பராக இருக்குல்ல பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. உடனே வந்து என்ன பொன்னி நீ நல்லாவே சாப்பிட மாட்டேங்கிற, நல்லா எடுத்து சாப்பிடு அப்படி பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குறாங்க ஹோட்டலில் அங்கே இருக்கிறவங்கலாம். இந்த பொண்ணுக்கிட்ட வந்து தகராறு பண்ணுறியா வேணும்னே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஓடி வராங்க. உடனே வந்து சக்தி வந்து இல்லைங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்றாரு. சொல்லுமா இந்த ஆளை உனக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு இவர் தெரியாது அப்படின்றாங்க. பாத்தியா அந்த பொண்ணே சொல்லிச்சு உனக்கு தெரியாதுன்னு, என்ன பொண்ணு இப்படி மாட்டி விடுற அப்படின்றாரு. உடனே வந்து எனக்கு தெரியாதுன்னா சொல்ல முடியும், உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல முடியும் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷன் ஐயோ தயவு செய்து அடிச்சிடாதீங்க ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளுங்க. இந்த பொண்ணு என் பொண்டாட்டி தான், நான் இவளோட புருஷன், இவ கோச்சிட்டு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா, அதனால தான் நான் வந்தேன் கூட, புரியுதா அப்படின்னோடனே உடனே வந்து என்னம்மா நீ, அவர் உன் புருஷன்றாரு, யாராவது ஒருத்தர் வந்து புருஷன் சொன்னால் உடனே புருஷன் ஆகிடுவாரா? அவர்லாம் என் புருஷன் கிடையாது. ஐயோ என் பொண்டாட்டி சும்மா கோச்சிட்டு வந்திருக்காங்க, தயவுசெய்து சொன்னால் நம்புங்கங்க, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைங்க இது அப்படின்னோடனே உடனே வந்து அதெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு உன்னை புருஷன் சொல்லவே சொல்லலை, சும்மாவே நீ புருஷன் சொல்லிட்டு ஏமாத்துறியா, நீ உன்னை சும்மா விட மாட்டேன் நான் அடிக்க ஓடி வராங்க. உடனே வந்து பொன்னி ப்ளீஸ் பொன்னி தயவு செய்து தடு பொன்னி, இதில் கூட பழி வாங்கிடாத பொன்னி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கெஞ்சுறாரு. உடனே வந்து சரி விடுங்க ஐயா விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு, என்னம்மா விட சொல்கிறேன், இப்படி ஆளுங்களாம் விடக்கூடாதுமா, முதல்ல இங்கேருந்து போயா அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு. என்னம்மா நீ இப்படி சொல்கிறேன், நான் அதான் சொல்கிறேன்ல அவங்க புருஷன் சொல்லிட்டு, இந்த பொண்ணு என்கிட்ட கோச்சிட்டு இருக்குங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க, என் பொண்டாட்டிங்க இவ அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து என்னம்மா இது அப்படின்னு பார்க்கும்போதே தெரியல அந்த பொண்ணு அமைதியாக இருக்குது. அந்த பொண்ணு புருஷன் மேலே கோவமாக இருக்கு போட்டிருக்கு. அது அப்படி என்னம்மா நீ புருஷன்கிட்ட கோச்சி நீ இப்படியாம்மா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் சாப்பிட நிம்மதியாக வந்தேன், இங்கேயும் விட மாட்டீங்களா, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பின்னாடி ஓடுறாரு சக்தி. என்ன பொண்ணு நீ இப்படி பண்ணுற, வந்து உன் மனசில் நான் இருக்கிறதால தானே வந்து என் மேலே வந்து கருணை இருக்குது உனக்கு, அதனால தானே அவங்க எதிர வந்து எனக்கு வந்து விட்டு கொடுக்கல அப்படி நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நான் என்ன தப்பாக நினச்சிட்டேன், புருஷனை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பொண்டாட்டி நினைக்கிறது தப்பு இல்லையே, நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணலை, எனக்கு மாமா மேலே இருக்க மரியாதையால் தான் இப்படி பண்ணேன், பாவம் மாமா அவரோட பையன் வந்து இப்படி கஷ்டப்படக்கூடாது, எல்லாம் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் போனால் போதுன்னு உங்களை காப்பாற்றுறேன், மற்றபடிலாம் உங்கள் மேலே விருப்பம் இருந்து நான் அவனை காப்பாற்றுறேன், நான் தான் அப்படி விருப்பம் இருந்தால் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க மாட்டேன்ல, உங்களை நான் அடியோடு வெறுக்கிறேன், என் பின்னாடி வராதிங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி பொன்னி, ஓன் பின்னாடி நான் வர்றதோ இல்லை உன் கூட வாழ்கிறதோ யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. நீ எங்கே போனாலும் உன் பின்னாடி நான் வரதான் செய்வேன், நான் சொல்கிறேன் என் பின்னாடி வராதிங்க, நான் ஏன் வராமல் இருக்கணும், உன் பின்னாடி நான் வரதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது எனக்கு பொண்ணு அப்படி சொல்லிட்டு பின்னாடி வராரு. செம்ம டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எனக்கு என்னடா இங்கே நடக்குது அப்படி சந்தோஷம் கேட்குறாரு. இதுக்கப்புறம் பொண்ணியை விட்டு தரது ஐடியாவே இல்லைப்பா, நானும் பார்த்தேன் அவள் என் வழிக்கு வருவான்னு, வர்ற மாதிரியே இல்லைப்பா, அதனால் இப்போ நான் அவள் வழிக்கு போயிட போகிறேன் அப்படின்னு. நீ என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாப்பா விட்டு கொடுத்து போகணும் எவ்வளோ நாள் உட்காந்துருக்க முடியும், பொன்னியோட பிடிவாதம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது, அதனால் நான் இப்படியே விட்டேன்னா வேலைக்கே ஆகாது, அதனால் இதுக்கப்புறம் பொன்னி என் வழிக்கு வந்தது ஆகணும், அந்த மாதிரி பொன்னிக்கு நான் வந்து தொடர்ந்து தொல்லை கொடுக்க போகிறேன் அப்படின்னு. என்னடா இது இப்படிலாம் பண்ணால் அவள் எதோ ரொம்ப வேறு வித முடிவு எடுக்க போகிறா, வீட்டை விட்டு போயிட போகிறாளா, அதெல்லாம் போக மாட்டாப்பா, பொன்னியை பற்றி நம்மளுக்கு தெரியாதா, ஒரு சபதம் போட்டாள்னா அதை முடிக்காமல் விடுற கேரக்டரே கிடையாது அவள், அதனால் இதுக்கப்புறம் இதுதான்ப்பா என்னோட முடிவு, பொன்னியை ஒரு நிமிஷம் கூட நான் தனியாக விடவே போகிறதில்லப்பா. என்னடா இது என்னென்னமோ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் வந்து யோசிக்கிறாரு. விடுங்கப்பா பார்த்துப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து சக்தியோட அண்ணன் வந்து சொல்கிறாரு. சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும்டா, எப்படியோ பொன்னி மனசு மாறினா சரி அப்படின்றாரு சந்திரசேகர். இங்கே வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரீத்தியால் தாங்கிக்கவே முடியல. என்ன சக்தி இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டான், பொன்னி பின்னாடியே சுற்றிட்டே இருக்கான், என்ன பொண்ணி அவாய்ட் பண்ணாலும் அவன் பின்னாடியே போயிட்டே இருக்கான், இது நல்லாவே இல்லை, சக்தி வந்து இப்படியெல்லாம் விடவே கூடாது, சக்தி வந்து என் பக்கம் திரும்புறதுக்கு நான் ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, தனியாக நிற்கிறாரு சுந்தரம் கிட்ட வந்து பேசுகிறாங்க பிரீத்தி வந்து யோசிச்சுட்டு இந்த மாதிரி சக்தி வந்து சும்மா பொன்னின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலண்ணா அப்படின்னோடனே, நீங்கள் ஒரு சூப்பரான முடிவு எடுத்தீங்கன்னா, ஆனால் அந்த முடிவுலேருந்து சக்தி வந்து பொன்னியை மாற்றிடுவார் போட்டிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் நடக்கவும் முடியாது, நீ அதுக்குள்ளே பிரீத்தி எப்படியாவது சக்தியை வந்து மனசை மாற்றப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க பிரீத்தி. இதோட முடியுது.